Hi TNPC buddies. நான் சொன்ன மாதிரி we have Mr. R. Sudhagar, IPS with us. அவர் வந்து ஒரு சின்ன ஷார்ட் கேண்டிடான இன்டர்வியூஸ் ஆக்சுவலாக எடுக்க போகிறோம். இது இன்டர்வியூன்னு கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் we are going to have a pleasant conversation to motivate each and one of you to write civil service examination. Mr. Sudhagar, உங்கள்கிட்ட எப்போவுமே நான் ஆக்சுவலாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்கிட்ட எப்போவுமே மைண்டில் இருந்தது. ஓகே, எந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் இல்லை யாரோ ஒரு தனிநபராக யார் உங்களை ஆக்சுவலாக இன்ஸ்பயர் பண்ணது இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு சொல்லிட்டு? Hi TNPC buddies. Hi Venkat. So first time you are speaking to me very formally. So you are my roommate, you are my best friend. ஆனால் நீ வந்து இன்றைக்கி சுதாகர் அப்படிலாம் கேட்கும்போது எனக்கே யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குது. I don't feel like I'm speaking with Venkat. So let us have this very normal. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசுன மாதிரி பேசிக்கலாம். Let it not be a formal thing. வெங்கி, டு பி ஃப்ரேங்க், சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், யூ ஷுட் ட்ரை ஃபார் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் தெரிஞ்ச ஒரே வார்த்தை தான் கலெக்டரு, எஸ்பி, டிஎஸ்பி. இந்த 3 வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏதாவது சினிமா பார்த்துட்டு இருந்தோன்னா கூட அந்த சினிமாவில் ஏதாவது ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்தாச்சுன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், இதெல்லாம் சிவில் சர்வீஸ் எழுதியாச்சுன்னா இந்த மாதிரி ஆகலாம், இந்த மாதிரி டிஐஜி ஆகலாம், எஸ்பி ஆகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ் ஐ டோன்ட் நோ எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி எழுதணும்லாம் தெரியாது. பட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மை மைண்ட், I will try for civil services. There was no other job was there in my mind. So from my childhood, that seed has been put into me by my father. Wow, wonderful. So it was an inspiration from your father itself. அப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போகிறது இது என்னென்னா, சரி ஓகே, யூ ஹாவ் அன் இன்ஸ்பிரேஷன், யூ வாண்டட் டு அப்பியர் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றியின் ரகசியம் வந்து தோல்விகள் தான். யூ நோ how many failures we have seen. 12th வரைக்குமே நல்லா படித்து நல்ல பேர் வாங்கிட்டோம். ஸோ காலேஜ் அப்படிங்கும்போது அம்மா அப்பா விட்டுட்டு முதல் வாட்டி சென்னைக்கு வரோம். ஸோ சடன்லி வி ஸ்டார்டட் ஹேவிங் ஃபன் இன் லைஃப். ஸோ அதனால் வந்து கட்டுக்கு அடங்காமல் போயிட்டோம். அது வந்து நிறைய தோல்விகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த தோல்விகள் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு வெறியை கொடுத்துச்சு. பாஸ் பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப் அகைன், வாட் மெட்டில் வி ஹாவ் இன்சைட் அஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ரகசியம், வேறு எந்த ரகசியமும் கிடையாது. 4 பேர் வந்து நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது இல்லை நானும் உருப்பிடுவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் ஸ்ட்ரகிள் சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் யூஆர் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் டாப் காப், யூஆர் அ வெரி ஹியூமன், யூஆர் அ ஸ்டர்ன் போலீஸ் ஆஃபீஸர். உங்களோட அக்கம்ப்ளிஷன்ஸ் பற்றி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா ஹவுசஸ், யூஆர் ஆல் பம்ப்ட் வித் நியூஸ். ஓகே, அண்ட் யூஆர் ஆல்மோஸ்ட் வி ஹியர் தட் வி ஆர் கோயிங் டு கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அவுட் very soon for election, and you have a very good role across Tamil Nadu as a very top police officer. Nobody is known about the struggle that you have faced to come to this level. As a student, நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக உங்களுக்கு இருந்தது சுதாகர்? ஸ்ட்ரகிள்னால் என்ன இல்லை அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். என்ன இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா எல்லாமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல எப்படி படிக்கணும்னு தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது. If you remember, my first attempt was with electrical engineering. Electrical engineeringலாம் எடுத்து பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க் மாதிரி. என்ன எடுத்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது சென்னையில் எல்லாமே. அந்த டைமில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு. அங்கே போனால் கூட நமக்கு கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஐ வாஸ் அரௌண்ட் 21, 22. தேசம் என்ன வயசு 21, எங்களுக்கெல்லாம் 30 ஆச்சு தெரியுமா, இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேளு அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் நம்ம இருந்து இல்லை என்ன ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, 5-6 வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இவங்களுக்கு நடுவில் அதை பிரேக் பண்ணி வரதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் there are many people who actually try to drag you behind. நிறைய நம்ம கூட இருந்தவங்களே இருப்பாங்க. ஸோ நிறைய நம்மளை ஒரு ஃபெயிலியர் கேண்டிடேட்டாக பார்த்தவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு, இது உனக்கு இல்லடா, இதெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு நீ ஏன் ட்ரை பண்ணுற, இதெல்லாம் உன்னால் முடியாது, ஒரு வேலைக்கு போ, இது உன்னால் முடியாது, வேலைக்கு போ அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அதே பல பேர் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ பாஸ் பண்ணுவேன்னு அப்படியே பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே மோட்டிவேஷனோட வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய என்விரான்மெண்ட் வந்து நம்மளை சுற்றி இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி வரதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அப்புறம் படிக்கும்போது வந்து ஓகே நம்ம அந்த ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டோம், இப்படி தான் படிக்கணும் இப்படின்லாம் வந்துட்டோம்.
ஸ்மால் திங்ஸ் லைக் ஃபினான்ஷியல். சில நாள் படிச்சுக்கிட்டு இருப்போம், பசிக்கும், பட் வெளில போய் சாப்பிட்டாச்சுன்னா இன்னொரு 1 மணி நேரம் அதிகமாக படிக்கலாம். பட் சாப்பிட்றது கையில் காசு இருக்காது, ஏன்னா வீட்டில் கொடுக்குற அந்த 300 ரூபாயை 1 மாதம் முழுக்க ஓட்டணும். ஸோ மெனி டைம்ஸ் லைக் பக்கத்து ரூம் போவோம், ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன மாப்பிள்ள அப்படிமா, பார்த்த உடனே அவன் சிரிப்பான், என்ன மாப்பிள்ள டீ குடிக்குவா அப்படிமா, என் நிலமையே ஓ நிலமை தாண்டா அப்படிமா. சரி இப்போ பேசாமல் படுத்து தூங்கிடலாம், இல்லாட்டி ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தூங்கியிருக்கிறோம். லைக் ஃபினான்ஷியல் இந்த மாதிரி இஷ்யூஸு. செகண்ட், என்றைக்காவது திடீர்னு வெளில போனோம் அப்படின்னாச்சுன்னா, வெளியில் காலேஜ் மேட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது அவங்களாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், தேவர் கெட்டிங் வெரி குட் சேலரிஸ். அவங்களாம் நிறைய கதை சொல்லுவான், அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி இப்படிமா. லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்மளும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அந்த எண்ணங்கள் நம்மளை குவிட் பண்ணாமல் திரும்பி இங்கேயே நிற்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்ட்லேருந்து குவிட் ஆகாமல் நம்ம இல்லை வி ப்ரூவ் பெட்டர் தேன் தேம் அப்படின்ட்டு நம்மளை நம்ம சொல்லிக்கிறது, தட் இஸ் அனதர் ஸ்ட்ரகிள். இந்த மாதிரி ஒரு விஷயங்களையுமே ஒரு கட்டத்துலையுமே லைக் யூ ஹேவ் ஸ்ட்ரகிள். உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இருந்தாலுமே அன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. லைக் எவ்ரி மொமெண்ட் இஸ் ப்ரீஷியஸ். ஈவன் தென் யூ ஹேவ் டு நம்ம ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஆமாம். ஸோ டில் வி கிளியர் தி எக்ஸாம், எவ்ரி திங் ஹேஸ் டு பி டைரக்டட் ஒன்லி டுவோர்ட்ஸ் ஸ்டடீஸ். ஸோ தட் வாஸ் எ ஸ்ட்ரகிள். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பற்றி பேசிட்டோம். வாட் இஸ் யுவர் ஹாப்பியஸ்ட் மெமரி ஆஸ் அ ஸ்டூடெண்ட்? எல்லாமே நான் ஸ்டூடெண்ட் பேஸ்டாக பேசுகிறேன். இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னா காலேஜ் படிக்கும்போதா இல்லாட்டி சிவில்ஸ் படிக்கும்போதா? சிவில்ஸ் படிக்கும்போது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு புக்கு, அந்த புக்கை யாருமே கார்ட்டோகிராஃபி அப்படின்னு, இந்த கார்ட்டோகிராஃபி யாரும் படிக்க மாட்டாங்க. மை ஆப்ஷன் வாஸ் ஜியாகிரஃபி. அப்போ இந்த கார்ட்டோகிராஃபி ஐ ஸ்டார்டட் ரீடிங் இட். ஐ செட் லைக் ஐ ஃபினிஷ் திஸ் புக் இன் 1 day, விச் வாஸ் இம்பாசிபிள். தெர் வாஸ் அ சேலஞ்ச். ஸோ அப்படின்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகல, லஞ்சுக்கு போகல, டின்னருக்கு போகல, நைட் முடிச்சிட்டேன். முடித்த உடனே ஒரு 10 பேர் சுற்றி நின்று அந்த புக்கில் இருந்து கேள்வி கேட்குறாங்க. எங்கே என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், அது ஜியாகிரஃபி பேஸ்டு. ஸோ அவங்களும் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, எல்லாம் டப்புன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் அதிர்ச்சி, எப்படா ஒரே நாளில் அப்படின்னு. ஒன் கொஷின் வாஸ் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பெரு? டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. I know it starts with L, ends with A. Okay. It was Lima. Okay. I told them it starts with L, ends with A. Prelims-க்கு இப்படி தெரிஞ்சால் போதும், பாஸ் பண்ணிடுவேன். But I couldn't tell. They also know like I was always at it, but அவங்க இல்லை நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி they were enjoying. எல்லாருமே என்னை மாட்டிக்கிட்டேன், தோத்துட்டேன்னு என்ஜாய் பண்ணாங்க. I was feeling very happy. Like I can do this much and this also I can remember, so I can clear it. Basically saying ஒரு நாள்லயே அவ்வளோ படிக்க முடியும். நினச்சா கண்டிப்பாக படிக்க முடியும். தோத்துட்டனால அவங்களுக்கெல்லாம் நான் ட்ரீட் வைக்கணும், கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுக்கணும். எல்லாம் அழுதுட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னா நான் சந்தோஷமாக வாங்கி கொடுத்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் காம்படிஷன் ஐ ஸ்டடிட் தட் டே அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஹாப்பி மூமெண்ட்டே நம்ம படித்து அதை நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டே அந்த டைமில். நத்திங் எல்ஸ். வாட் இஸ் யுவர் உங்களோட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருந்தது, வீக்னஸ் என்னவாக இருந்தது? என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நான் புக் எடுத்து உட்காந்தேன் அப்படின்னாச்சுன்னா ஐ வில் நாட் மை மைண்ட் அங்கே அக்கம் பக்கம்லாம் அலைப்பாயாது. ஐ வில் ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் இட். பட் அதே போல் எப்போமாவது டப்புன்னு படிக்கிறது ஏறலை அப்படின்னாச்சுன்னா நான் மூடி வச்சுருவேன். இட் மேபி லெஸ் டைம் ஆல்சோ. மேபி என்னால் 1 மணி நேரம் தான் படிக்க முடியுதுன்னா 1 மணி நேரம் தான் படிப்பேன். அதுக்கப்புறம் படிக்க முடியலன்னா ஐ டேக் எ பிரேக். சும்மா புக்கு வச்சுக்கிட்டு உட்காரணும், 10 மணி நேரம் உட்காரணும், 12 மணி நேரம் உட்காரணும்னு சொல்லி ஐ நெவர் சிட். அதே போல் நான் இப்படியெல்லாம் ஷெட்யூல் வச்சுக்க மாட்டேன். காலையில் 8 மணிக்கு உட்காடுறேன், 1 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், அப்படிலாம் ஷெட்யூல் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை மைண்ட் அண்ட் மை பாடி. படிச்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு படுத்து தூங்கிடுவேன், திரும்பி எழுந்திரிச்சு படிப்பேன், திடீர்னு படுத்து தூங்கிடுவேன், அந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ வாட் எவர் டைம் ஐ எம் ஸ்டடியிங், ஐ வாண்ட் மை மைண்ட் டு பி அலர்ட் அண்ட் ஐ வாண்ட் மை மைண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் இட். So my concentration was also good. So no one can easily divert me. So that was my strength. My weakness அப்படின்னாச்சுன்னா I have overcome it. ஒரே ஒரு என்ன ஆகிடுச்சு, நான் நைட் 12 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். நைட்லாம் உட்காந்து படிக்க மாட்டேன். ஸோ என் ரூம்மேட்லாம் நைட்லாம் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஐயோ நம்ம பின்தங்குறோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் நானும் ட்ரை பண்ணேன், யோசிக்க வேண்டிய வந்துருச்சு. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அன்றைக்கி நைட்டு படித்த எதுவுமே மண்டையில் ஏறல. அடுத்த நாளும் படுத்து ஃபுல் டே தூங்கினேன்.
தென் ஐ said like because of these 2-3 hours I spoiled next 24 hours அப்படிங்கிறது. ஸோ அதே போல் வேறு யாராவது அதிகமாக மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க எக்ஸாம்லாம் தெரியாது, நம்மளோட அதிகமாக மார்க் எடுத்துட்டாங்களே, அப்போ நம்ம சரியாக படிக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அப்பப்போ வரும். ஐ ஹாவ் டு தேங்க் மை ரூம்மேட் ஃபார் இட். அவன் தான் வந்து இப்படி எண்ணங்கள்லாம் வரும்போது யூஸ் டு கரெக்ட் மீ, இல்லை நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி. ஸோ தோ ஐ ஹேட் வீக்னஸஸ், there was a person to guide me, to ensure me, behind me, to ensure that I was not deviating from my path அப்படிங்கிற மாதிரி. ஸோ தீஸ் were things. சூப்பர். இப்போ ஒரு ஹாப்பி இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல, what is the saddest incident ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சோகம் கொடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது? நிறைய இன்சிடெண்ட்டாக கேட்குறணும் இல்லை, பட் என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளே சோகத்தில் தான் இருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு மேலே என்ன சோகம் அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லை. ஸோ டு பி ஃப்ராங்க் தேர் நோ சேடஸ்ட் இன்சிடென்ட்ஸ், பிகாஸ் நான் அந்த சீரியஸ் அட்டெம்ப்டில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ டிட் நாட் கிளியர். அப்போ எல்லாருமே வந்து நான் சோகமாக இருப்பேன்னு நினச்சாங்க. பட் ஐ நோ இட் ஐ வில் நாட் கிளியர். நான் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பட் சோகமாக இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக சோகமாக நடித்தேன். பட் இட் வாஸ் வெரி கிளியர். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஐ கிளியர்ட். ஸோ ஒருவேளை அடுத்த அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ணாமல் போயிருந்தேன் வந்து மேபி ஐ குட் ஹவ் ஃபேஸ்ட் அந்த சோகத்தை. ஸோ இட் நெவர் ஹேப்பன் டு மீ. ஸோ இட் வாஸ் ஆல் studying is always a pleasure. So it was like answer. Studying is always a pleasure. Okay, என்னால் முடியலப்பா அப்படின்னு நினச்சி எதனா ஒரு டைம் இருந்ததா? அந்த டைமில் என்னால் முடியலப்பா, ஐயோ விடுங்க சாமி. நான் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது சத்யகோபால்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்தது. ஸோ ஹீ டோல்ட் ஒன் திங், ரைட் தீஸ் இன் யுவர் வால் அப்படின்னு. எ வின்னர் நெவர் குவிட்ஸ், எ குவிட்டர் நெவர் வின்ஸ். Okay, so whenever you think you want to quit, then you can never win. So that thought should never come into your mind அப்படினு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த தாட்டை நான் விடவே இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் தாட் தட் ஐல் வின். நான் நினச்சேன், ஐ வாஸ் ஆக்சுவலி திங்கிங் இதை பற்றி ஒரு ரொம்ப லாங் நரேஷன் கொடுப்பீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக ஐ ஹேவ் டு தேங்க் ஹிம். சீரியஸ்லி, எ குவிட்டர் நெவர் வின்ஸ். குவிட்டர் நெவர் வின்ஸ். எஸ், ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் டு யூ. நிறைய ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, மேரிட் லேடிஸ் இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கிறவங்க இருக்காங்க. அவங்களாலாம் ஆக்சுவலாக நிறைய நேரம் அவங்களால வந்து செலவழிக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொசிஷனில் இருக்காங்க. உங்களோட மெசேஜ் என்ன அவங்களுக்கு? வெங்கட், சிவில்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், 12 மணி நேரம் படிக்கணும், 24 மணி நேரம் படிக்கணும்லாம் இல்லை. யூ கேன் ஆக்சுவலி கிளியர் திஸ் எக்ஸாம் பை 5 hours 6 hours ஸ்டடிங் ஆல்சோ. ஆனால் என்னென்னா என்ன படிக்கணும்னு தெரியணும். நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததுமே படிக்கிறத விட்டுட்டு வெளியில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறதுல ஆசைப்படுவோம். அதனால் நிறைய கற்றுக்கணும், நிறைய பேசணும்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதில் இருக்கிற டிபேட்டுக்கெல்லாம் போய்டுவோம். திஸ் இஸ் வேர் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணோன்னா அதுக்கு தேவை வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போதும். ஸோ ஈஸிலி யூ கேன் ப்ரிப்பேர். பட் தட் 5-6 hours வாட் யூ ஆர் ஸ்பெண்டிங், யூ நீட் டு பி ஃபோக்கஸ்ட். நம்ம புக்கை வச்சுக்கிட்டு அதையும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் உட்காந்துட்டு சிஸ்டத்தையும் வச்சுட்டு புக்கையும் வச்சுட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா தென் யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். யூ கான்சென்ட்ரேட் இன் யுவர் ஒர்க் தட் டைம், யூ ஃபினிஷ் இட், கம் பேக், ஓப்பன் யுவர் புக். தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஹவ் பீன் ஒர்க்கிங் அண்ட் ஹூ காட் இன் டு சர்வீசஸ். என் பேட்ச்மேட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு அடுத்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருந்திருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஸோ தெர் ஆர் யூ ஆர் சேயிங் தட் you should manage your time so well. Exactly. அப்போ ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கிங் ஆள் கூட 4-5 மணி நேரம் படிச்சிடலாம். ஆக்சுவலாக படிக்கணும்னு மனசு வச்சா தாராளமாக படிக்கலாம். ஓகே, சி நான் அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே அந்த ஃபயர் தான், வெறி தான். when you want to achieve, you have to take a little bit, you have to stretch yourself a little bit. அதே போல் என்னென்னா நம்ம கஷ்டப்பட போகிறது 1 வருஷமோ 2 வருஷமோ, அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கொடுத்து கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிப்போச்சு. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு கம்பெனியில் வந்து உழைச்சி அடுத்த வருஷத்துக்காக ட்ரை பண்ணுறது, இது ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியாச்சுன்னா அடுத்த 30-40 years இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த டியூரிங் திஸ் ஃபேஸ் உங்களை எப்படி நீங்கள் ஆக்சுவலாக என்டர்டெயின்டாக வச்சுருந்தீங்க? நீங்கள் சொன்னீங்க த மோஸ்ட் போரிங் திங் இஸ் டு ஸ்டடி. அதே ஒரு சேலஞ்ச் தான். எப்படி, how did you keep yourself entertained? No, I said the most pleasurable thing is study. No, I talked about struggle in terms of this thing. See, இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது யூ யூஸ் தட் வேர்ட். இல்லை லக்கிலி என்னோடய ரூம்மேட்ஸ் வந்து வெரி ஜோவியல் அண்ட் வெரி ஃபன் லவ்விங் பீப்புள். ஸோ எங்களுக்குள்ளே எப்படி அப்படின்னாச்சுன்னா படிக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டோம். சாப்பிட்டுட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு வருவோம், வந்து புக் எடுத்தோன்னா பேசிக்க மாட்டோம்.
அப்புறம் ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் யாருக்காவது போர் அடிச்சுன்னா பார்த்துட்டு நண்பா அப்படிமோ வில் கோ அவுட் இன் த பால்கனி வில் சேட் ஃபார் 5-10 minutes தென் அகைன் சரி போகலாமா அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் அதே போல் நைட்டு டின்னர் முடிச்சிட்டோன்னா ஒரு வாக், இதுதான். பட் என்றைக்காவது திடீர்னு வந்து ஏதாவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரிலிம்ஸ் டைமில் அழகின்னு படம் வந்துச்சு. எல்லாமே எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி தான் பேச்சு. புக்கை திறந்து வச்சாச்சுன்னா அதுதான் ஞாபகம் வருது. 2 பேரும் பார்த்தோம், இந்த படத்தை பார்த்து முடிக்கல அப்படின்னாச்சுன்னா படிக்க முடியாது நண்பா, போயிடலாம் அப்படி. படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். தென் வி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். இல்லாட அந்த படமே ஓடிட்டுருக்கோம். லைக் தட் எனி திங் இஸ் டைவர்ட்டிங் அஸ் வி ஃபினிஷ் இட் அந்த மாதிரி. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து அந்த மெஸ்ஸில் இருக்கிற ஃபியூ மினிட்ஸ் எப்போ வெளியில் போனாலுமே மனசில் எதுவுமே இல்லாமல் சரி ரூம் அவுட் வெளில போனதுக்கப்புறம் படிப்பை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆமாம், வி லிவ் இன் த மொமெண்ட். நல்லா ஜாலியாக பேசிப்போம், மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு சொல்லி கத்தி பேசிப்போம். வி என்ஜாய்ட், வி ஃபர்காட்டன் எவ்ரிதிங். ஸோ வென் வி கேம் பேக் வி வர் ரிஜுவினேட்டட், வி வர் ஃப்ரெஷ். ரொம்ப கான்ஃபிடென்ட் லோவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆக்சுவலாக? நம்மளை நம்ம முதல்ல நம்பணும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். நான் சொன்னது தான், சிவில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், எ வின்னர் நெவர் குவிட்ஸ். நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்றைக்கும் குவிட் பண்ணக்கூடாது. உங்கள் கான்ஃபிடென்ஸ் லோ ஆகவே கூடாது. நீங்கள் என்றைக்கு குவிட் பண்ணிட்டீங்களோ தென் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு வின். ஸோ ரிமெம்பர் ஆல்வேஸ் திஸ். சார் நிறைய வாட்டி லோ ஆகும்போது நானும் லோ ஆகிருப்பேன். பட் ஆல்வேஸ் நான் இப்போல்லாம் லோ ஆகிறேனோ அப்படியே அந்த செவத்தை பார்ப்பேன், அங்கே எழுதி வச்சுருப்பேன், எ வின்னர் நெவர் குவிட்ஸ், எ குவிட்டர் நெவர் வின்ஸ்னு. அவ்வளோதான். அகைன் ட்ரிக்கு பெட்ரா புக்கு அப்படின்னு சொல்லி போயிடும். வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு டிஎன்பிசி buddies channel? The message is like always I say, like, aspire more. Yeah. Aim more. Right. Okay. Dream more. Okay. And study more. ஆமாம், இந்த 3 தான். இந்த 3 செஞ்சாச்சுன்னா நமக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக. ஆனால் ஸ்டடி இல்லாமல் வேலைக்கே ஆகாது. ஆமாம். ஆஸ்பயர் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம், யோசிச்சிட்டே இருந்தோம்னா ஸ்ப்ரெடிங் திஸ் திங். நீங்கள் 2 மணி நேரம் படித்தா போதும், 3 மணி நேரம் படித்தா போதும் அப்படின்னு there are a lot of people who, I don't know how it's possible. ஒரு நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு படிக்கிறோம். 6th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6 வருஷம் ஆகுது. திடீர்னு வந்து விதின் 2 months 3 months படிக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஹார்ஸ் படிக்கணும். நம்ம லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாது? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நான் அதான் சொன்னேன் இல்லையா, 24 மணி நேரமாக நான் தூங்குறேன் அப்படின்னாச்சுன்னா கூட அந்த தூக்கம் எதுக்குன்னா நான் அடுத்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக படிக்கணுங்கிறதுக்காக தான் தூங்குறேன். ஸோ த 24 hours வாட் எவர் ஐ டூ இட் இஸ் டுவோர்ட்ஸ் அ ஸ்டடி, டுவோர்ட்ஸ் அ ஜேர்னி. அதனால் 2 மணி நேரம் படித்தா போதும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாச்சுன்னா தென் யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ், யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சம்மன் எல்ஸ். நமக்காக ப்ரிப்பேர் பண்ணுற யாருமே 2 மணி நேரத்துலலாம் படிக்க மாட்டாங்க. they'll spend their maximum time towards this. Finally, I'm going to ask you, I think it's not a very tough question for you to answer. You've been answering so many interviews and mass medias, this thing and all. Just tell me 3 words that describes Sudhagar as best as a person. 3 வார்த்தை தான் எனக்கு சொல்லணும். வெங்கி, இது நான் என்னை பற்றி சொல்கிறதோட யூ நோ மீ பெட்டர். யூ கேன் டெல் அண்ட் ஆல்ரெடி யூ ஸ்டார்டட் வித் தட் ஒன்லி. யூ ரிமெம்பர், லைக், I was like simple. I listen to people and I act. அவ்வளோதான் நான். ஸோ I don't complicate myself, like meeting me or coming and telling something to me is not difficult for anyone. I'm easily approachable. Very true. I think everyone will agree after seeing this interview how approachable he is as a police officer. Okay. And even though they are good or bad, even though ஒரு திருடன் அப்படின்னாச்சுன்னா கூட நான் சொல்கிறத கேட்பேன். ஐ வில் நாட் சே லைக் நீ திருடன் சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஐ லிசன் டு ஹிம் வாட் எவர் இஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஆக்ட். ஸோ இட் இஸ் நாட் தட் ஐ ஆக்ட் அண்ட் தென் ஐ டிசைட் திங்ஸ். ஸோ தட் வாஸ் மீ. Thank you so much, Sudhagar. I know in between your ரொம்ப hectic schedule you given this time, especially for our guys. I'm sure இந்த வீடியோ பார்க்குறது மிஸ் பண்ணுறவங்கலாம் they are really missing something really important. ஏன்னா வந்துட்டு ஒரு அச்சீவர் வந்து அவரோட ஸ்ட்ரகிள் ஃபேஸும் அவரோட டிஃபிகல்ட்டிஸும் ஒரு சேலஞ்சஸும் இவ்வளோ கேண்டிடாக, இவ்வளோ சீரியஸ்னஸே இல்லாமல் ஒரு ரொம்ப சீரியஸ் இன்டர்வியூ இல்லாமல் இவ்வளோ கேண்டிடாக ஒரு என்ஜாயபுளாக ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியும்னா நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. I'm really proud to tell that you are a great achiever, and I should tell you, TNPC buddies, I have been inspired by this gentleman for a very long number of years. We share a relationship of close to 25 years together, and I think he is just like a wine. நாள் கடத்த he is tasting even more better.
I'm really happy for your this thing. I hope you go as more accomplishments, Mr. Sudhagar. And இந்த வீடியோ எல்லாரும் உங்களை பார்த்ததுல வந்துட்டு I'm sure உங்களை பார்த்து நிறைய IPS IAS ஆஃபீஸர்ஸ் எங்கள் டிஎன்பிசிலேருந்து நிறைய குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் வந்து you have actually generated. And I'm telling you that with lot of confidence, next year many people will come to meet you on this platform saying, sir, உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்தேன், I was very very inspired. Thank you so much. Thank you, Venkat. Thank you for this. Like, this was different. நீ சொன்ன மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்தது வந்து இதான் முதல் வாட்டி. ஸோ யூ ஆர் சேயிங் இட் ஆஸ் அன் இன்டர்வியூ கேண்டிடேட் அப்படிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அஃபிஷியல் கெபாசிட்டி இல்லை, we are just doing it for yeah all the students. yeah ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கணும், ஓகே, யாருக்குமே அந்த இது இருக்கு, ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இது பண்ணது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்ட்ராக்டிங் வித் மை ஃப்ரெண்ட். இதில் மாப்பிள்ளை அப்படிங்கிறது வராமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஸோ டு பி ஃப்ரேங்க், ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னாச்சுன்னா நான் என்னை விட உன் கதை தான் நிறைய சொல்லணும். when preparation, when I have to think of struggles, that you struggled a lot, and that is why, like, you became the best teacher and you were able to guide everyone. So I wish all the TNPC buddies and Venkat for a great future and to produce many more great people. Thank you, Venkat. Thank you so much. TNPC buddies, work hard, party hard.